வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று என்னுடைய துணையோடு இந்த ஆடி செவ்வாயில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமையில் உன் அப்பன் என்னை நீ தன் துணையோடு கண்டு வணங்குவதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் என்பது உண்மை. இந்த உண்மையை நீ என்னவென்று உணரப்போகின்ற நேரம், நான் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம். இனி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த நேரமும் இந்த தருணமும் இனி எப்பொழுதும் உனதாக்கவும், கந்தன் இந்த ஆடி செவ்வாயை உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றவும் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மனமகிழ்ச்சி கொண்டு நாம் எதை செய்ய நினைத்தாலும் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கை ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அடுத்த நிலையை நோக்கிய ஒரு பயணத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்ல வந்து விட்டேன். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உனதாக்க நான் வந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த முடிவுகளையும் சட்டென்று எடுத்துவிட முடியாது. நாம் எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நமதாக்க வேண்டும். நாம் ஆசைப்பட்டு செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு நிலையானதாக இருக்க வேண்டும். எதையுமே பாதியிலேயே விட்டுவிட்டு மீண்டும் புதிதாக ஒன்று தொடங்க நினைக்காதே. ஏறக்குறைய எல்லாமுமே நமக்கு நிறைவேறுகின்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் இதனை விட்டுவிட்டோமானால் மீண்டும் அதே தருணங்கள் இந்த வாழ்க்கையில் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவ்வளவு எளிதில் அது நடந்து விடுவதும் அல்ல. இந்த நிலையிலாவது இதையெல்லாம் நீ உணர வேண்டும் என்பதனை சற்று புரிந்து கொள். இந்த சூழ்நிலையிலாவது நமக்கான உண்மைகளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள். இனி எந்நாளும் கந்தனின் ஆசிகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்கிறாய் என்பது உனக்கிருக்கின்ற மிக பெரிய புரிதலாக இருக்க வேண்டுமல்லவா? சட்டென்று நம்மால் எதையும் மாற்றிவிட முடியாது. ஆனால் உன் அப்பன் முருகன் நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும். என் குழந்தையே, வார்த்தைகளை சிக்கனமாக உபயோகித்தாயானால் சச்சரவு இன்றி ஒரு அமைதியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். இங்கு வாழ்க்கையில் பாதி பேருக்கு பிரச்சனையே அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள்தான். அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டு அதன் பிறகு அதற்காக நாம் வருந்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையும் கூட. இது போன்ற சூழ்நிலைகளை முதலில் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உணர தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை முதலில் நீ என்னவென்று தெளிவுபடுத்து. உனக்காக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். எப்பொழுதுமே நாம் நினைப்பது போல நம் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைப்பதை நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களிலும் சற்று சிந்தித்து விட்டால் அது போதும். வெற்றியின் போது கைதட்டும் பல கைகளை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் ஒரு விரல் மிகவும் உயர்வானது என்பதனை முதலில் புரிந்து கொள். நாம் எப்படியும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எடை போடுகிறோம் என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்ததை நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நடக்கப் போவதில் கவனம் செலுத்தி முன்னேற்றம் என்றால் என்னவென்பதனை நீ உணர வேண்டிய நேரம். கந்தனின் வார்த்தைகள் உன் செவி சேரும் பொழுது இவை அத்தனையிலும் உனக்கான மாறுதல்கள் பிறக்கும். தோல்விகள் மனச்சோர்வை கொடுப்பதில்லை, மாறாக ஊக்கத்தை தான் கொடுக்கின்றது. இன்னமும் முன்னேற வேண்டும், நம் வெற்றியை பெற வேண்டும் என்ற ஊக்கத்தை உனக்கு இந்த தோல்விதான் கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும்
எது உன்னை அச்சம் கொள்ள செய்கிறதோ அந்த விஷயத்தை அஞ்சாமல் நீ எதிர்கொள்ள வேண்டும். உன்னை பயப்பட செய்கின்ற விஷயத்தை நீ எந்த பயமும் இல்லாமல் எதிர்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நிச்சயமாக உனக்கு தந்துவிடும். உனக்கு பிடித்த ஒரு விஷயம் என்று தெரிந்த பிறகு அந்த விஷயத்தை செய்வதற்கு என் குழந்தை நீ யாரிடமும் அறிவுரை கேட்காதே. எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த சூழ்நிலையானாலும் நம்மிடம் என்ன இருக்கிறது, ஏது இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீ சரியானபடி உன்னுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு மிக பெரிய வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. மனது தடுமாறும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை எடுத்துச் சொன்னாலும் அதில் கவனம் அவசியம். ஏற்கனவே நீ தடுமாற்றத்தோடு இருக்கிறாய் என்று தெரிந்துவிட்ட பிறகு நீ அதிகமாக எதையும் பற்றி சிந்தித்து கொண்டிருக்காதே. இனிமேல் எல்லாமும் உனக்கு மிகுதியான உண்மைகளை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனதால் நாம் யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வேண்டியது வேண்டியபடி நிச்சயமாக நல்லதொரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும். எதையும் தெளிவாக யோசிக்க பழகு. எந்த ஒரு விஷயத்தையும் சற்று அமைதியாக உணர பழகு. அத்தனையும் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி தரும். எல்லா நிலையும் உனக்கானதாக இருக்கும். வாழ்க்கையில் உனக்கான அடையாளத்தை நீ உருவாக்கியதாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் உனக்கு அந்த அடையாளத்தை கொடுத்ததாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. என் குழந்தையே, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், உன்னை பெற்றவர்களிடத்தில் நீ என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? தூண்டிலிட்டு மீன் பிடிக்கின்ற தந்தையிடம் அந்த மீனை கேட்கக்கூடாது. அதற்கு பதிலாக அந்த தூண்டிலைத்தான் நீ கேட்க வேண்டும். அந்த தூண்டிலை கேட்டு அந்த மீனை பிடிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் பிடித்ததை நீ லாபத்தை தேடக்கூடாது. இப்படித்தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கான நன்மைகளை நாம் எப்பொழுதும் மற்றவர்களிடத்திலிருந்து பெற நினைக்காமல் நாமாக ஒவ்வொரு விஷயங்களிலும் முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் ஒருபோதும் மங்கிவிடாது. அதுபோலத்தான் நீயும் என்பதனை புரிந்து கொண்டு நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நம்மை எப்படி நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து வருந்தாதே. எந்த இடத்தில் இருந்தாலும் உன்னுடைய தனித்திறமை வெளிவந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை விரும்பியபடி உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் தாமதமாக கிடைக்கிறது என்பதற்காக வருந்தக்கூடாது. தாமதமாக கிடைக்கின்ற விஷயங்கள் தான் வாழ்க்கையில் பல தரமான உண்மைகளை உனக்கு கொண்டு வரும் என்பதனை புரிந்து கொள். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ முழுமையாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லா சூழ்நிலையையும் நீ நிச்சயமாக உனக்குரிய வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாறும் பொழுது இந்த வாழ்க்கை தெய்வத்தினுடைய அன்பையும் அரவணைப்பையும் நமக்கு உறுதியாக கொடுக்கும். இந்த நேரம் இந்த வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனதால் நாம் எந்த விஷயத்தை யோசிக்கிறோம் என்பதனை உணர்ந்து கொண்டோமானால் நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய்.
இனி அத்தனைக்கும் உனக்கு வெற்றி உறுதி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. அத்தனை மாற்றங்களும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கலங்காமல் இரு. நான் உனக்கான வெற்றியை உறுதி செய்து கொடுக்கின்றேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.